உலகத்தையே ஒரு விஷயம் வந்து மாத்த போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது உலகத்தையே மாத்தக்கூடிய அளவு இந்த ஜென் ஏஐ வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஒரு காலத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து பயந்தோம். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வேலையே கிடையாதா? இனிமே நம்ம பார்த்த வேலை எல்லாமே கம்ப்யூட்டரே பார்த்துட்டு போயிருமா? அப்படின்ற மாதிரியும், நம்மளுக்கு வேலை போயிடுமா? அப்படின்ற மாரிலாம் வந்து ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பயந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து இப்ப ஏஐ பத்தி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப இருக்க சிட்யூவேஷன் எப்படி அப்படின்னா, எந்த வேலையுமே வந்து அழியல. வேலை செய்ற அந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது வேர்ல்ட் அளவுல. அதுவும் இந்த ஜென் ஏஐ மூலியமா, அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமா நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ChatGPT மாதிரி அந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, கன்டென்ட் கிரியேஷன்ல இருந்து நம்மளுக்கு கோடிங் வர எல்லா ஒர்க்ஸையுமே வந்து ரொம்பவே ஸ்பீடா வந்து பண்ணிட்டு இருக்குது இந்த ஏஐ வந்து. ஸோ ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஏஐ நம்மளுடைய ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்துக்கிருமா? இல்ல அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுடைய வேலைகள ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? ஸோ நம்மளுடைய எதிரி வந்து ஜென் ஏஐயா? இல்ல நம்மளுக்கு தெரியாத வேலைய இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ற ஹியூமனா? அப்படின்ற மாரி தான் இப்போ ஒரு விதமான ஒரு இது போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஜென் ஏஐ அப்படின்னா என்ன? ஜென் ஏஐ உடைய அந்த ஒர்க் உடைய அந்த செக்டார்ஸ்ல என்ன மாரியான சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றது ஒரு நார்மலான டெக்னாலஜி கிடையாது. இப்போ இது வந்து ஹியூமன் செய்யக்கூடிய சில ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் ரொட்டீன் வேலைகளை எல்லாத்தையுமே ரொம்பவே ஸ்பீடா பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இந்த ஒரு ஏஐன்னு சொல்றாங்க. உதாரணமா டேட்டா என்ட்ரிலேருந்து பேசிக் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், கஸ்டமர் சப்போர்ட்டு, சிங்கிள் அண்ட் சிம்பிள் கோடிங் டாஸ்க்கு, அதே மாதிரி கண்டென்ட் டிராஃபிங். ஸோ இந்த மாதிரியான வேலைகளை ஏஐ உடைய யூசேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இதனால சில வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுடைய அந்த நீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ கம்மியாகவும் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்ட்மேன் சர்ச்சஸ் வந்து வெளியிட்ட அனலைஸ் படி இந்தியாவில் 8%லேருந்து 12% வரையும் நான் ஃபார்ம் ஜாப்ஸ், அதாவது ஏஐ மூலியமா ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து சந்திக்க போறோம், நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இது முழுமையா வந்து எல்லாருடைய வேலையுமே போயிருமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஏஐ பத்தி பல வேலைகள் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக, அதாவது ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலா மனிதர்களோட சேர்ந்து வேலை செய்யற அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஹியூமனா இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் அதை ஆன் பண்றதுக்கு கூட வந்து ஒரு ஹியூமன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா வேலைகளையுமே ரீப்ளேஸ் வந்து ஏஐனால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, ஏஐ வந்துருச்சு அப்படின்னா எல்லா மனிதர்களுடைய வேலையுமே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பயம் இருக்குது. ஆனா உண்மை அது கிடையாது. ஏஐ உடைய அந்த கிரியேட்டிவிட்டி, எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப், ஸோ இந்த மாதிரியான மனித திறன்கள் வந்து முழுமையா ஏஐ கிட்ட கிடையாது. ஸோ ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு ஏஐ டேட்டா அனலைஸ் செய்து கொடுக்கலாம். ஆனா அந்த டேட்டாவை வச்சு பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. அது ஹியூமனுடைய வேலை. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஏஐ ஸ்கிரிப்ட் அந்த டேட்டா கொடுக்கலாம். ஆனா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எனர்ஜிங் ஸ்டோரியை உருவாக்குறது அப்படின்றது அதாவது ஹியூமனுடைய அந்த டேலண்ட் தான். அதனால ஃபியூச்சர்ல காம்படிஷன் அப்படின்றது ஹியூமன் விசஸ் ஏஐ கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஹியூமன்ஸும் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ஹியூமன்ஸ்க்கும் தான் வந்து இந்த ஒரு காம்படிஷன் நடக்கும். இந்த ஏஐ சேஞ்சஸ்ல ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா இந்த ஜிசிசி தான். அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்தியாவில் தங்களுடைய அந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனை சென்டர்ஸாக அமைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜிசிசி ஏஐ, டேட்டா அனலைஸ்டு, கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் நியூ சான்சஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ ரீசன்னால ட்ரெடிஷ்னல் வேலைகளே சேஞ்ச் ஆனாலும் அதாவது ரீப்ளேஸ் ஆனாலும் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸை பொறுத்தவரையும் நியூ ஸ்கில்ஸை வந்து அவங்க கற்றுட்டு இருக்காங்க. பெரிய அளவில், அதாவது அவங்களுக்கு ஒரு நியூ ரோலுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிசிசியை பொறுத்தவரையும். ஸோ இதைத்தான் அப்ஸ்கில்லிங் மற்றும் ரீஸ்கில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது வேலை போயிடும் அப்படின்றத விட புதிய வேலைக்கு நம்ம தயார் செய்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து இந்த சென்டர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஜிசிசி. ஸோ இளைஞர்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து டிகிரி அப்படின்றது
மட்டும் நம்மளுக்கு நெசசரி இல்ல. டிகிரி மட்டும் பத்தாது. ஸோ கம்பெனிஸ பொறுத்தவரையும் ஸ்கில் பேஸ்டு ஹையரிங் தான் அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் யூசேஜ், அதாவது ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் தான். அதுக்கப்புறம் டேட்டா அனலைஸ்ட், கோடிங் அண்ட் ஆட்டோமேஷன், கிளவுட் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ குறிப்பா ஏஐ டூல்ஸை எப்படி சரியா யூஸ் பண்றது அப்படின்றதே பெரிய ஒரு ஸ்கில்லா இருக்குது. ஸோ அது தெரிஞ்சாலே வந்து முக்கியமா வந்து எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏஐ எதிரியா பார்க்காம ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிற ஒரு பார்ட்னரா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்துக்கு அது தெரியுது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஐடியா வேணும்னு கேட்டா அவன் சூப்பரா கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஜென் ஏஐ பொறுத்தவரையும் வேலையை உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியா வரப்போகுது அப்படின்றதுல உறுதி. ஆனா சில வேலைகள் வந்து நேச்சரா தான் பண்ண முடியும். சில வேலைகளை புதியதா உருவாக்க முடியும். ஆனா இந்த மாற்றத்துல வெற்றி பெற போறவங்க ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா, இல்ல ஏஐ யூஸ் பண்ணாம அவங்களுடைய ஹியூமனுடைய அந்த மைண்டை யூஸ் பண்ணக்கூடியவங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இது காம்படிஷன் நடக்கும். அதாவது ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்க. ஸோ சில ஆண்டுகள்லாம் உங்களுக்கு ஏஐ தெரியுதா அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இல்லாம அது ஒரு நார்மலான பேசிக் கெரியர் ஸ்கில்லா மாறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்றது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான் கிடையாது. அது ஒரு பேசிக் கெரியர் ஸ்கில். ஸோ அதுக்காக இனிமே வந்து ஏஐ அப்படின்றதும் வந்து ஒரு நார்மல் ஸ்கில் இல்லாம கெரியர் பேஸ்டு ஸ்கில்லா கூட பேசிக்கா கூட மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இப்பவே நியூ ஸ்கில்ஸை வந்து கத்துக்கோங்க. ஏன்னா ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நியூவா எல்லாமே நியூவா தான் வருது. ஏஐ நீங்க அடாப்ட் பண்ணா மட்டும்தான் வந்து நீங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள, அந்த ஒரு சினாரியோக்குள்ள தான் நம்ம இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்தவரையும் நீங்க ஏஐ எப்படி பாக்குறீங்க? ஏஐ காம்படிஷனா பாக்குறீங்களா, இல்ல ஏஐ தெரியாதவங்கள காம்படிட்டரா பாக்குறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.